இப்போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை கிஃப்ட் அன்லிமிட்டெட் காச்சா சீசன் 1 எபிசோட் 6. டார்க்கோட ரேங்க் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாம ஏக்கிங்க அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு திட்டிட்டு இருக்கா. படம் இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு, அதோட ரூல்ஸ் படி தான் எல்லாம் நடக்கும் ரிசப்ஷன் தேடி சொல்றாங்க. மேண்டிஸ் ஏதோ கொடுத்ததுக்கு ஆல்ரெடி உங்க ரேங்க் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ வேற ஏதாச்சும் நீங்க பெருசா பண்ணாதான் டக்குன்னு ரேங்க் இம்ப்ரூவ் ஆக முடியும்னு சொல்லுவோம். பெருசாவா அப்படின்னு சொல்லி அட்வென்ச்சரர் கில்லர் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, அதையும் எடுக்கிறாங்க. அதை பண்றவங்க யாரும் இன்னும் கண்டுபிடிக்கல. மேபி உங்க காட்சாவை ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு ட்ராக் பண்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கில் கிடைக்கான்னு பாப்பமான்னு கேட்கும். என் கார்ட்ஸ் இன்னும் ரேண்டமா தான் வருது. ஸோ நம்ம அவ்வளோ லக்கியா இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம ஹீரோ அட்வென்ச்சரர் கில்லர் ஹியூமன்ஸை மட்டும் தான் டார்கெட் பண்றானே நீ யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நிறைய ப்ரொடெக்ஷன் ஸ்கில் அது இதுன்னு போட்டுமே கூட இவங்க ரூம்குள்ளேயே டேரக்டா யாரோ டெலிபோர்ட் ஆகுறாங்க. பார்த்தா மியா தான் அடிப்பட்ட நிலைமையில நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி வந்து டக்கு நம்ம ஹீரோ போய் பிடிக்கிறான். நம்ம ஹீரோ கொடுத்த அந்த விஷிங் பிரேஸ்லைட்டோ ப்ரோக் ஆகுது. டார்க்க மீட் பண்ணி நடந்தது சீக்கிரம் சொல்லணும்னு அவ மயக்கத்துல பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவில் ஹீலிங் பண்றான். மெமரிஸை நான் பாக்குறேன் மன்னிச்சிடும். நம்ம ஹீரோ சொல்லிட்டாவா மெமரிஸை ஹிப்னாசிஸ் யூஸ் பண்ணி பாக்குறான். யாரோ ஒருத்தங்க தான் ஹியூமன்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி கொடுறாங்க. அது கண்டிப்பா மான்ஸ்டர் இல்ல. நாங்க இங்க இருந்து கிளம்புறோம், நீங்களும் கிளம்பிருங்கன்னு சில அட்வென்ச்சரர்ஸ் போறாங்க. லீடர் என்ன பண்ணலாம் மத்த பசங்க கேட்குமோ இரட்டுறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து போயாகணும்னு சொல்லி அந்த பசங்களும் கிளம்புறாங்க. பட் அதுக்குள்ள இருட்டிடுது. மார்னிங்ல இருந்து நிறைய ஃபைட் வர பண்ணதுனால எல்லாரும் கொஞ்சம் டயர்டா இருக்காங்க. சோ உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் ட்ரை பண்றாங்க. ரைட்டவா அந்த டார்க் எல்ஃப் அங்க வரவங்க அவங்க அந்த நியூஸை கேட்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மியா சொல்றா. ஆமா, அட்வென்ச்சரர்ஸ் எல்லாம் யாரோ மார்டர் பண்றாங்களோ, சோ இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, இங்க இருந்து வெளியே போயிருங்க அந்த பசங்க சொல்றாங்க. ஓ, எங்க கிட்ட சொன்னதுக்கு தேங்க்ஸ் பசங்களா, இப்பதான் நான் புரியுது ஏன் மனுஷன்ல எங்களுக்கு சிக்க மாட்டிக்காமன்னு. நம்மளை பத்தின நியூஸ் குயிக் ஆஸ்பெக்ட் ஆகும் நினைக்கல அப்படின்னு அந்த எல்ஃப் சொல்றான். நீங்க என்ன பேசுறீங்கன்னு அந்த பையன் பாக்குறாரு. ஹியூமன்ஸ் இன்னுமா புரியல, அதான் உங்களுக்கு தான் அறிவு கிடையாதுன்னு யானக் சொல்லும். இவங்க தான் அட்வென்ச்சரர் கில்லர்ஸ் அந்த பசங்க புரிஞ்சுக்கிறாங்க. ரியா இங்க இருந்து ஓடிட நம்ம பிரதர் சொல்றான். ரியாவை நாங்க ப்ரொடெக்ட் பண்ணுவோம், மத்த பசங்களும் நிக்கிறாங்க. என்ன எதிர்க்கிறீங்களான்னு கைட்டா அவங்கள அசால்ட்டா கட்டுறான். மியாவோட அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் வயிற்றுல வெட்டு வாங்கி கீழே விழுறான். மத்த பசங்களே அவன் வெட்டியிருந்தான். மியா தப்பிக்கணுங்கிறதுக்காக இந்த பசங்க போராடுறாங்க. சீக்கிரம் இங்க இருந்து ஓடு மியா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணனோட ஃப்ரெண்ட் சொல்றான். ரெண்டு பசங்களுமே வெட்டப்பட்ட நிலைமையிலையும் எதாச்சும் ஃபைட் பண்ண போறான். அந்த வேலையும் கொன்றாதான் யானாக் சொல்றான். பட் கைட்டா அவங்கள கொன்றான். ஒண்ணுதே இருந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுவா, உயிரோட தேவை அப்படின்னு சொல்லி யானாக் சொல்லுவான். அவனுங்க தான் எரிச்சல உண்டு பண்றாங்க. சரி, அந்த பொண்ணு உயிரோட தானே இருக்கா அப்படின்னு சொல்லி கைட்டோ பாக்குறான். சரி, இவனை நான் கேர்ஃபுல்லா டீல் பண்ணுதேன், எப்படி இவ்வளவு சாகடிக்க தானே போறான். அதுக்கு முன்னாடி இவட நான் கொஞ்சம் விளையாட்டுக்கிறேன் கைட்டோ சொல்லவும். எனக்கு அந்த மாதிரி விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு யானாக் போறான். என்ன மாதிரி ஒரு ஹையரான ஆள் கூட நீ இருக்கிறதுக்கே சந்தோஷப்படணும். லோலி கிரியேச்சரா நீ எல்லாம் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டாக்கி இருந்தாலும் நீ யூஸ் பண்றது நினைச்சே நீ பெருமைப்படணும் அப்படின்னு கைட்டோ சொன்னா. மியா இங்க இருந்து ஓடு அப்படின்னு சொல்லி வெட்டுப்பட்டு அவளோட அண்ணன் எந்திக்கிறான். இந்த ஹியூமனை உயிரோட கொண்டு போகணும். வெட்டுப்பட்டு இவன் எந்திரிச்சு நிக்கிறான் அப்படின்னு சொல்லி யானாக் சொல்றான். நான் ஆல்ரெடி சாகிற கண்டிஷன்ல தான் இருக்கேன், பட் எப்படியாச்சும் மியாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் அண்ணன் யோசிக்கிறான். சரின்னு மியாவும் டக்குனு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. கைட்டோ அவ ஓடி போறா. டக்குனு அவளை பொடி அப்படின்னு யானக் சொல்லுவாங்க. மியாவோட அண்ணன் போயிட்டு அட்டாக் பண்றா. அவனை கொன்றாதான் யானக் சொல்றான். ஆட்டலுங்கிறத ஒருத்தரோட ஸ்கில்லை விடவும் கிரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். ஷீல்ட நான் அட்டாக் பண்ணதுக்கு யூஸ் பண்ணலாம் கோல்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி டிவா நான் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். ஆல்ரெடி இருக்கன் கியோட்டா அட்டாக் பண்ண வந்தா மியாவோட அண்ணன் எலியோ வந்து வாட தூக்கி இருந்துட்டு அவதான் டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஷீல்ட வச்சு அவன் மூஞ்சிலேயே அடிக்கிறான். எஸ், நீ ஸ்ட்ராங்கான எல்ஃபா இருந்தாலும் நான் உன்னை அட்டாக் பண்ணிட்டா, நீ தான்டா லூசர் அப்படின்னு சொல்லி எளிய திருப்பி கிட்டணும். டென்ஷன் ஆகி அவன் உடம்புக்குள்ள அவன் கத்தியை இறக்கி இருக்கான். என் ஃபேஸ்ல என்ன தைரியம் இருந்தா பஞ்ச் பண்ணி இப்ப நம்ம போகணும். கியோட்டோ அந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிடுவா, நம்ம தான் இதை பண்றோம், கில்டில் சொன்னா பிரச்சனையாயிரும், சீக்கிரம் அவளை பிடின்னு சொல்லவோ. சரின்னு கியோட்டோவோ போறான். ஸ்வாரோட பவரை யூஸ் பண்ணி ஈஸியா பறந்து வந்து அவளை பிடிச்சிருத்தான். ஃபியூச்சர் லெஜெண்டரி ஹீரோ கூட தான் நீ இருக்குன்னு அந்த லெஜெண்டரி ஸ்வாட் கிராண்டியஸ் இப்ப இந்த ஹீரோ கையில இருக்கு. நம்ம போச்சிங்ல பிடிக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு சிம்பிள் டாஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லவும். என் ஃப்ரெண்ட்ஸ் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு பகப்பட மாட்டேன் மியா அட்டாக் பண்றா. டார்க் எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார், அவர்கிட்ட போனோம் அப்படின்னு மியா ஓடிட்டு இருக்கும்போது டக்குனு அவள அவன் அட்டாக் பண்றான். நீ ஒன்னும் ஹீரோ கிடையாது, மிஸ்டர் டார்க் மாதிரி ஆளு தான் ஹீரோ, இந்த மாதிரி வீக்கான ஆளுங்களை அவர் புள்ளி பண்ண மாட்டாரு அப்படின்னு மியா சொல்லவும். நீ வீக்கானவங்களை மட்டும் தான் உனக்கு புள்ளி பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் கூட இருக்கிற எல்ஃபியா அவனை கிண்டல் பண்ண நம்ம யோசிச்சு பாக்குறா. என் மூடு அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகி மியாவை அட்டாக் பண்ண பார்க்கவும். நான் எங்க சாக கூடாது, எப்படியாச்சும் மிஸ்டர் டார்க் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கண்களோட விஷயம் கிராண்டட் ஆகி நம்ம ஹீரோ கிட்ட அவ டெலிபோர்ட் ஆயிருக்கா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி அதுக்கு உயிரோட வேணும். எலியோ வந்துட்டு யானாக் சரி பண்ணிட்டு இருக்கான். பொண்ணை கொண்டுட்டியான்னு கேட்க போயில திடீர்னு காணாம போயிட்டான்னு சொல்லுவோம். ஒயிட் நைட்ஸ்ல இருந்த ஒன்னால ஒரு குழந்தைய பிடிக்க முடியாத திட்ட வெறும் டெலிபோர்டேஷன் ஐட்டம் யூஸ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லுவோம். அப்ப பிரச்சனையாச்சா யாராச்சும் இங்க வந்துட்டா மட்டும் வெளியே போச்சுன்னா கிராடியஸ் லெஜெண்டரிஸோட நீதா தேடிட்டு வந்திருக்கன்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஒயிட் நைட்ஸ் நம்மள தேடி வருவாங்க. ஒயிட் நைட்ஸ்ல இருக்க ஒவ்வொருத்தரும் லெவல் 3000 2000 இருப்பாங்க. அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகிறான். ஃபர்ஸ்ட் லிமிட் ஆயிருக்கவன் லெவலை நீ இன்க்ரீஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் முடிப்போம்னு சொல்லுவோம். அதே தான் ஸ்ட்ராங் ஆயிட்டா அந்த ஒயிட் நைட்ஸை பார்த்து கூட பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி கைட்டோம் நினைக்க. ஹீரோ அங்க வந்து நிக்கவும் அந்த லைன் லைன் போக கூடாதுன்னு சொன்னவன் நீ தானே நம்ம டென்ஷன் ஆகிறான். கெம்ப்ரா
ஒருத்தி நல்ல வேலை பாத்தீங்க அப்படின்னு சொல்லி இறந்த 2 பேர் கண்ணையும் நம்ம ஹீரோ மூடிட்டு இளையோக்கு என்ன உயிர் இருக்கும்னு கோல்டு தூக்கி வைக்கவோ டக்கு நம்ம ஹீரோ போய் ஹீலிங் பண்றான். இங்க இருந்தமே எப்படி அங்க போனான் யானாக் ஷாக் ஆனா சாதாரண சின்ன பசங்க எந்த தப்பு பண்ணல, இவங்களுக்கு ஏன் அந்த நிலைமை வரணும், ஏன் எப்படி பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். டைம்ல நான் இவங்களை மீட் பண்ணியிருந்தா மேபி இவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, இதை நீங்க பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நிக்கவும் நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, நான் தான் அந்த பையனை ஹீலிங் பண்ண, நீ தான் பாத்திய அப்படின்னு சொல்லி யானாக் சமாளிக்க ட்ரை பண்ணலாம். ஜாத்தியும் தான் அந்த பொண்ணு என்னோட ப்ரொடெக்ஷன்ல இருக்கவா, கவலைப்படாத நான் கில்டு கிட்ட ரிப்போர்ட் பண்ணல நம்ம ஹீரோ சொல்லுவோம். நம்ம இன்னைக்கு லக்கி நினைக்கிறேன், நம்ம மாட்ட போறதுல இந்த முட்டா பையா தனியா வந்து நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. காடஸ் லக்கி என்கிட்ட இருக்கு, நான் ஒரு லெஜெண்டரி ஹீரோ நம்ம சொன்னா நீ ஹீரோ அவருச்சா நீ ஈஸியா தப்பிச்சிருவ, நீ ஏன் உன்னை கொல்ல சொல்லி என்கிட்ட கெஞ்சினால் நான் உன்னை கொல்ல மாட்டேன், அந்த அளவுக்கு உனக்கு ஒரு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கோல்டு நம்ம நீங்க இதுல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ தனியா ஃபைட் பண்றதுக்கு போறேன். வீக்கான பூச்சி ஹியூமன் நீ என்ன மறட்டுறியா, உன்னை துண்டு துண்டா வெட்டி போறான்டா அப்படின்னு கைட்டோ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணா அசால் தான் நம்ம ஹீரோ தடுக்கிறான். இவ்வளவுதான் அவன் பவரா நம்ம ஹீரோ பார்க்குவான், அவனும் எவ்வளவோ அட்டாக் பண்றான். பட் நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. கண்டிப்பா அவன் ஒரு குட்டி பையன் இல்ல அண்ட் அவன் ஒரு ஹியூமனும் இல்ல அப்படின்னு சொல்லி யானாக் பாக்குறான். நம்ம கோவத்துல கண்ணோடித்தனமா அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கோல்டு பாக்குறான். நம்ம ஹீரோ அசால்ட்டா தடுக்கிறான். நம்ம ஹீரோ அவன் வயிற்றுலயே அட்டாக் பண்ணிட்டு நீ இதோட பெட்டரா இருப்பான்னு நினைச்சேன், பார்த்து நான் உன்னை ஆக்சிடென்டலா கொல்ல போறேன், இன்னும் நல்லா ட்ரை பண்ணு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த லெஜெண்டரி கிராண்டியஸ் வார்டோட பவர் என் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி லாஸ்மா அட்டாக்க வச்சு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலமெண்ட் மேஜிக் அவன் யூஸ் பண்றான். ஒவ்வொரு அட்டாக்லயும் ஒவ்வொரு எலமெண்டல் ஆட்ரிபியூட் இருக்கு, இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு கோல்டு பாக்க இத்தனை அட்டாக் பண்ணி சீக்கிரட்டா நம்ம ஹீரோ பின்னாடி அட்டாக் பண்ண போனா அதையே நம்ம ஹீரோ தடுத்ததுதான். ஃபேண்டாஸ்மா கிளாஸ் வெப்பனையே தடுக்கலாம், யாரா இவன் அப்படின்னு சொல்லி நீ மேஜ் மாதிரி ட்ரெஸ் போட்டு எல்லாரும் ஏமாத்துற, நீ ஒரு வாரியர் அதான் ஈஸியா ஃபைட் பண்றேன்னு கேட்டோ சொன்னா நான் உண்மையிலேயே ஒரு மேஜ் தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம், வாய்ப்பே இல்ல அப்படின்னா உன்னால என் கூட ஃபைட் பண்ண முடியாதுன்னு கேட்டோக்கோட அன்லிமிடெட் கார்டு மேஜ் தான் என்னோட பவர்ஃபுல்லான ஸ்கில், அதனால தான் நான் ஒரு மேஜ்னு சொல்லிட்டு நிறைய ஐஸ் வார்டு நம்ம ஹீரோ வானத்திலேயே கிரியேட் பண்றான். இன்கேண்டேஷனே இல்லாம நீங்க கிரியேட் பண்ண வாய்ப்பே இல்லாதுன்னு சொல்லி அட்டாக் பண்ணாரு. ஆன்டியஸோட ஸ்பரையை தாத்தா தடுக்கானா எந்த மேஜிக்கால கூட இது முடியாதே அப்படின்னு சொல்லி அந்த டார்க் சைட் பார்த்துட்டு அந்த ஐடியை நம்ம ஹீரோ பேரியர் மாதிரியே யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த லெஜெண்டரி ஒரு ஹியூமன் கிட்ட தோத்த போக வாய்ப்பே இல்ல, அதுவும் மேஸ்ட்ரோ யூஸ் பண்ண ஒரு லெஜெண்டரி ஸ்வாட நான் பத்திருக்க, எப்படிடா அவன்கிட்ட தோப்ப அப்படின்னு கைட்டோ சொல்லுவோம். என்ன சொன்னா மேஸ்ட்ரோவா, உனக்கு எப்படி அதை பத்தி தெரியும், உனக்கு அதை பத்தி என்ன தெரியும் நம்ம ஹீரோ தனமா கேள்வி கேட்கிறேன். ஏன்னா மேஸ்ட்ரோட பிளட் என் உடம்புல ஓடுது, நான் ஒரு சப் மேஸ்ட்ரோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேஸ்ட்ரோவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ஒரு மேஸ்ட்ரோவா இருக்கும்னு சந்தேகப்பட்டு தான் நம்ம ஹீரோவையே கொல்ல ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் மேஸ்ட்ரோனா என்னன்னே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்காது. இவங்கிட்ட அதோட இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு இப்ப நம்ம ஹீரோக்கு தெரியப்படுத்து. நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.